Hi all, welcome back to The Explores. Subscribe பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு குக்கிங் வீடியோ தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக என்னோட ஃபேவரட் கேக் பார்த்தீங்கன்னா பனானா வால்நட் கேக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எங்கே போனாலும் அதை ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அது இல்லாமல் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே அந்த பனானா கேக் வந்து ரொம்பவே ஃபேவரட்டாக இருக்குது. ஸோ அதை தான் வந்து இன்றைக்கி நான் வந்து செய்ய போகிறேன், பனானா கேக் வித் சாக்லேட் சிப்ஸ். ஆனால் என்ன ஒரு மாடிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, அதை நான் பேக் பண்ண போகிறது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் வந்து ஓவன் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. ஸோ அவங்களுமே கேக் செய்யலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஓவன் எல்லாம் எப்படி செய்வாங்க. ஸோ இப்போ நான் ஓவனில் பேக் பண்ணாமல் செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பனானா கேக்குக்கு நான் 2 பனானா எடுத்திருக்கேன், 2 எக் எடுத்திருக்கேன், 1 கப் ஆஃப் ஆல் பர்பஸ் ஃப்ளோர் எடுத்திருக்கேன், ½ கப் ஆஃப் ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன், அண்ட் 1/3 கப் ஆஃப் மில்க் காய்ச்சின பால் ஆற வச்சு எடுத்திருக்கேன், 1/4 கப் ஆயில் எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அண்ட் ½ டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஃப்ளேவருக்கு வெனிலா எசன்ஸ் அண்ட் சாக்லேட் சிப்ஸ் எடுத்திருக்கேன். இவ்வளோதான் இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ வாங்க செய்முறை பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பனானா கட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பனானா வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிற பனானா வேண்டாம், ஏன்னா ரொம்ப திகட்டும் கேக்கு. அதனால நம்ம வந்து இந்த ரஸ்தாளி பழம், பூம்பழம் இருக்கு இல்லைன்னா அந்த மாதிரி வாழைப்பழம் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ வந்து இது ஒரு பவுலில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்க, இந்த பனானா இப்போ நல்லா மசியணும். இந்த மாதிரி ஒரு மேஷரை வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து பனானா வந்து மசிக்கணும். ஸோ இந்த டைம்ல வந்து நம்ம வந்து எக்கையும் ஆட் பண்ணிக்கணும். நான் 2 பனானா எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ் பனானா. அதுக்கு நான் 2 எக் எடுத்திருக்கேன். யோக்கோட தான் நம்ம சேர்த்துக்கணும். இப்போ நல்லா மசிக்கணும், நல்லாவே மசியணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா மேஷ் பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு மேஷ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. அந்த எக்கும் பனானாவும் நல்லா சேர்ந்து மேஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பனானாவையும் எக்கையும் போட்டு மேஷ் பண்ணியிருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதில் வந்து 1 டீஸ்பூன் ஆஃப் வெனிலா எசன்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதை நம்ம சைடில் வச்சுட்டு அடுத்த ஒரு பவுலில் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளோர் சேர்த்துக்க போகிறேன். அதோட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ½ டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மாவு நல்லா சளிச்சிக்கலாம். எதுக்காக சலிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, கேக்கோட டெக்ஸ்டர் ரொம்ப சில்கியாக வரும். அதுக்காக தான் நம்ம மாவு வந்து சலிக்கிறோம். அது இன்னொரு டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் கற்றுக்கிட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேக் வந்து எல்லாருமே செய்யலாம், செய்ய முடியாதுன்றது கிடையாது. நானுமே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பேக்கிங்க்கு முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்டு தான். நம்ம மெஷர்மெண்ட் பக்காவாக எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், கேக் வந்து சூப்பராக வரும். அதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஸோ எல்லாருமே கேக் செய்ய முடியும், எல்லாருமே ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம எல்லாமே எடுத்துட்டோம். இப்போ இதோட ஒவ்வொன்றா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு ½ கப் நான் சுகர் எடுத்திருக்கேன், ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். 1/4 கப் ஆயில், ரிஃபைண்ட் ஆயில் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் போட்டாச்சு இல்லையா. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்படி மிக்ஸ் பண்ணுறச்ச நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மில்க்கும் சேர்த்துக்கலாம். மில்க் பார்த்தீங்கன்னா 1/3 கப் ஆஃப் மில்க் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பனானா அண்ட் எக் வித் வெனிலா எசன்ஸ் பேட்டரை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ப்ளஸ் இந்த வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் ரெண்டுமே வந்துட்டு நல்லா மர்ஜ் ஆகி வரணும். ஸோ நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கீழே இருக்கிறதுல நல்லா மேலே எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்படி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேட்டர் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி ஓவனில் வைக்காம நான் எப்படி வந்து இப்போ கேக் ரெடி பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்ன ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் தோசை தவா வச்சுருக்கேன் இல்லையா, இது வந்து நான் இப்போ ஆன் பண்ணி ஒரு 5 minutes அது நல்லா சூடாகிற வரைக்கும் நான் வைக்க போகிறேன். இது 5 minutes சூடாகட்டும், நல்லா சூடாக இருக்கணும். அப்புறம் இதுதான் நான் வந்து கேக் ஊற்றி வைக்கிற தவா, ஃப்ரை பேன் கூட சொல்லலாம். இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, லைட்டாக ஆயில் ட்ராப் பண்ணி ப்ரஷ் பண்ணிக்க போகிறேன். ஜஸ்ட் லைட்டாக ஆயில் ட்ராப் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிக்கலாம். நல்லா ஃபுல்லாக இப்படி ப்ரஷ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இந்த மாதிரி பேக்கிங் ஷீட் இருக்கு இல்லைங்களா, இதை நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ அந்த ஃப்ரையிங் பேனுக்கான அளவான ஷீட் நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுலேயுமே நம்ம வந்து லைட்டாக வந்து ஆயில் வந்து ப்ரஷ் பண்ணிக்கணும். லைட்டாக ப்ரஷ் பண்ணால் போதும். இந்த மாதிரி எல்லா பக்கமும் சுற்றி ப்ரஷ் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஆயில் போட்டு நல்லா ப்ரஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நான் சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஃப்ரை பேனில் வந்து இந்த பேட்டர் சேர்க்க போகிறோம். ஓகே, நவ் த பேட்டர் இஸ் ரெடி. நம்ம அப்படியே நம்ம வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. நான் ஃப்ரை பேனில் போட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ காஸ்ட் அயன் வந்து தோசை தவா தான் நான் பாட்டமில் வச்சுருக்கேன். நீங்கள் ஹெவி பாட்டம் பேன் எதாக இருந்தாலுமே நீங்கள் வைக்கலாம். 5 minutes நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வைங்க. அதுக்கு மேலே இந்த ஃப்ரை பேன் வச்சு லிட்டை போட்டு மூடி வச்சுடுங்க. 30 minutes அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், 30 minutes ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம டூத் பிக்கை வச்சு போக் பண்ண போகிறேன். மிடில் போக் பண்ணி பாருங்க. எப்போவுமே பாருங்க, க்ளீனாக வந்துருச்சு. நல்லாவே வந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம லைட்டாக வார்மாக இருக்கும் போதே நைஃப் வச்சு இந்த ஓரத்தில் அப்படியே எடுத்து விட்டுறலாம். இப்போ பாருங்க, ஈஸியாக கேக் பாருங்க அப்படி ஈஸியாக ஆயிடுது. செம்ம சாஃப்டாக இருக்கு. இதை பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கேக் கட் பண்ணி பார்க்கலாமா, எந்த அளவுக்கு இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம். நல்லா சாஃப்டாக இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, கேக் எவ்வளோ சாஃப்டாக ஃப்ளஃபியாக எப்படி சில்கியாக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ சூப்பராக மெது மெதுன்னு பஞ்சு மாதிரி வந்திருக்கு. ஸோ இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கேக் ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் பார்த்துடலாமா? ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் டேஸ்டர் பார்த்தீங்கன்னா என்னோட பொண்ணு. செம்ம சூப்பரா வந்திருக்குங்க. ஸ்வீட் எல்லாம் வந்து ரொம்ப லைக் நார்மலைஸ்டா, நாங்க ரொம்ப ஸ்வீட் சாப்பிட மாட்டோம். எங்களுக்கு ஏத்த ஸ்வீட்ல அளவா செம்ம சூப்பரா, ரொம்ப சாஃப்டா செம்ம சூப்பரா வந்திருக்கு.
நிஜமா சொல்றேன், நான் செஞ்சதுனால நான் சொல்லல. ரியலி 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 ரொம்ப டேஸ்டியா இருக்கு. How's the cake? Super. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், யம்மியான சாஃப்டான பனானா கேக் வித் சாக்லேட் சிப்ஸ் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ ஓவன் இல்லைன்னு சொல்லிட்டு யாருமே ஒரி பண்ணிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஓவன் இல்லைனாலும் ஃப்ரை பேனில் கேக் செய்ய முடியும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேக் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 days நம்ம வந்து டைட் கண்டெய்னரில் வச்சு நம்ம சாப்பிட்லாம், ஒன்றுமே ஆகாது. இதுவே நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் 5 to 6 days வரைக்குமே நம்ம ஸ்டோர் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்நாக்காகவும் நம்ம கொடுத்து அனுப்பலாம். ரொம்பவே நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோ முடியுது. தேங்க்யூ. Today's quote is, none but ourselves can free our minds. தமிழ் அர்த்தம், நம்மை தவிர வேறு யாராலும் நம் மனதை விடுவிக்க முடியாது. Keep supporting me, be positive and always keep smiling. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. Thank you for watching this video. Meet you soon. Bye.